ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம். வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்னம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள். இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் கடந்த மாதம் முழுமையாக 12 இருந்தார். அதனால் போன மாதங்கள் எவ்வளவுதான் நீங்கள் கடினமான உழைத்தாலும் அதற்குண்டான வெற்றி உங்களுக்கு வரவில்லை. அதிகமான அலைச்சலும் உழைப்பும் இருந்ததை தவிர அதற்குண்டான லாபங்களோ அதற்குண்டான வெற்றியை நீங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இந்த மாதம் முதல் தேதி அன்று 12 இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே ஆட்சி பெறுகின்றார். அதனால் 1ஆம் வீடு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு பலத்தை தரும். சகல விதமான சௌபாகியங்களும் வெற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் லாபங்களும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே வேளையில் அந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவர் கேது 6 இருக்கின்றார். அதனால் மறைமுகமான போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 11 இருக்கக்கூடிய சனி பகவானுடைய 3ஆம் பார்வையும் உங்களுடைய ராசிக்கும் ராசிநாதன் செவ்வாய்க்கும் கிடைப்பதனால் மறைமுகமான எதிர்ப்புகளும் போட்டியும் போராமைகளும் இருக்கும். நீங்கள் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். உடல் நலத்திலும் சற்று கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதே 1ஆம் வீடும் 1ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். ஆனாலும் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் சகல விதமான வெற்றிகளும் சௌபாகியங்களும் மதிப்பு மரியாதைக்கும் குறைவிருக்காது என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிர பகவானை ஆகின்றார். அவர் 2 ஆட்சி பெற்று யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் குருவும் உடன் இருக்கின்றார்கள். உடன் 3 கூடிய புதன் இருந்தாலும் 3, 6 கூடிய புதன் இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. குரு பயிற்சி ஆனதும் பல மேஷராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் செட்டாகிவிட்டது. குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டி ஆரம்பிவிட்டது. பலருக்கு பல விதமான வருமானங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இனி வரக்கூடிய காலங்களில் பூர்ணமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் எடுபடும். உங்களுடைய சொல்லுக்கும் செல்வாக்கு உண்டாகும். யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் புதனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் குருவும் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் இருப்பதினால் உங்களுடைய எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் கடன் அடைபடுவதற்குண்டான தன வருமானம் கட்டாயம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சுப நிகழ்ச்சியில் கட்டாயம் நடக்கும். உங்களுடைய சொல்லுக்கே ஒரு செல்வாக்கு உண்டாகும். கடன் இருந்தால் அதை பூர்ணமாக அடைத்துவிடக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், பொன் பொருட்கள், நகைகள் போன்றவளெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் தேதி அன்று 3 மாறுவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் 3 மாறுவார்கள். மாறினாலும் 2ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் தொடர்ந்து 2ஆம் வீட்டுக்கு உண்டான செல்வத்தையும் செல்வாக்கையும் நிச்சயமாக பூர்ணமாக உங்களுக்கு வழங்குவார். அதனால் மகிழ்ச்சியே கட்டாயம் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுசரணையாக இருக்கும் என்பதே தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் புதன். ஆரம்பத்திலே அவர் 2 பிறகு அவர் 3 இருக்கின்றார். 3ஆம் வீட்டு அதிபதி 14ஆம் தேதிக்கு பிறகு 3 அவர் சென்றாலும் ராசிநாதனும் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு தைரியமே உங்களுக்கு துணை. எடுத்த காரியங்களில் முழு அளவிலே முயற்சிகள் வெற்றி அடையும். இளைய சகோதரர்கள் மூலமாக முழு அளவில் உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் அவருடைய பூர்ணமான ஆதரவு கிடைக்கும். பயணங்களும் உண்டாகும். அந்த பயணங்கள் பூர்ணமான லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் உருவாகும் என்பது உறுதி. ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து தொடராமல் இருந்த பலவிதமான முயற்சிகளில் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நீங்கள் கடினமான முயற்சி செய்யலாம். அந்த முயற்சிக்கு உண்டான லாபங்களையும் நீங்கள் விரைவிலே பார்க்கலாம் என்பது 3ஆம் வீடும் 3ஆம் வீட்டு அதிபதியும் புதனும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகின்றது. உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 4ஆம் வீட்டை ராசிநாதன் செவ்வாய் பார்ப்பதினாலும் நாளை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சரி உங்களுடைய உள்ள ஆரோக்கியமும் பூர்ணமாக இருக்கும். 4ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி இருந்தாலும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. அதற்கு முழு முக்கியமாக ராசிநாதனுடைய பார்வையே அதற்கு முழு முக்கிய காரணம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் அற்புதமான முறையிலே கல்வியை படிப்பார்கள். உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறும். தாயினுடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பூர்ணமாக இருக்கும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள், வாகன சேர்க்கைகள், வாங்குவது விற்பது போன்ற சுப விரய செலவுகளெல்லாம் ஏற்படும். அதற்காக ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கு இடங்கள் மாற்றங்கள் வரும். அது அவரவர் வசதிக்கேற்ற வாய்ப்புக்கேற்றார் போல் அமையும். பலர் புதிய குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரியன். அவர் தான் வீட்டிற்கு ஆரம்பத்திலே 10 ராசிக்கு 2 இருக்கின்றார். 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் நிறைவேறுகின்ற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் முழுமையாக நிறைவேறவில்லை. அதனால் மனத்தில் பலவிதமான கவலைகள் கடந்த காலத்தில் இருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கட்டாயம் அமையாது.
5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் தான் வீட்டிற்கு 10 யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுடன் இருப்பதினாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3லேயும் தான் வீட்டிற்கு அவர் 11 வருவார். ஆனால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும். காரணம், 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ஆரம்பத்திலே குருவுடன் இருப்பதினால் பூர்ணமான பலவிதமான நன்மைகள் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். குழந்தைகள் இல்லாத பலருக்கு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது. பிள்ளைகளுக்கு நல்ல வகையிலே திருமணமோ அல்லது வேலையோ அவரவர் வயதிற்கேற்றாற்போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் பலவிதமான வெற்றிகளை இந்த மாதமே நிச்சயமாக பலருக்கு நடப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக கட்டாயம் நீங்களே உணர்வீர்கள். சனியினுடைய பார்வை இருந்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடைய ராசிக்கு 6 புதனாகின்றார். 6லே கேது இருக்கின்றது. 6லே கேதும் குருவினுடைய பார்வை இருப்பதினால் 6ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே 2லும் பிறகு 3லும் இருந்தாலும் 6ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுகடுதல்களை குருவினுடைய பார்வையால் பூர்ணமாக கிடைத்து விடுவார். அதனால் போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகளும் இருக்கலாம், எதிரிகளும் இருக்கலாம். அதை வெல்லக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். அதனால் நீங்கள் எதிரியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எதிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். உங்களுடைய ராசிக்கு 7 சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்தில் 2லே யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுடன் சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றார். தான் வீட்டிற்கு அவர் 8லே மறைந்திருந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு ராசிநாதனுடைய பார்வை பூர்ணமாக கிடைப்பதினால் 7ஆம் வீடு வலிமையடைகின்றது. 12ஆம் தேதிக்கு பிறகு அவர் 2லே இருந்து 3ற்கு வருவார். தான் வீட்டிற்கு 9லே இருக்கின்ற காரணத்தினால் 7ஆம் வீட்டின் மூலமாக பூர்ணமான நன்மைகள் நீங்கள் அனுபவிக்கலாம். குடும்பத்தில் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கடந்த காலங்களில் தட்டி போனவர்களுக்கும் இப்பொழுதே பலருக்கு திருமண முயற்சிகள் கைகூடிவிட்டது. இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் கைகூடாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே கூடிவிடும். தான் வீட்டிற்கு 9ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி இடத்தில் ஒற்றுமை, அந்யோன்யம், நண்பர்களுடைய ஆதரவு, கூட்டுறவுத் துறையில் தொழில் செய்கின்றவர்களுக்கு அமோகமான லாபங்கள், வெற்றி, வெளிநாடு பயணம், பலருக்கு இன்ப சுற்றுலா என்று பலவிதமான நன்மைகளை மாத பிற்பகுதியில் நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கலாம் என்பது தெளிவு. 7ஆம் வீட்டின் மூலமாக என்னென்ன நன்மைகள் உண்டோ அத்தனை விதமான நன்மைகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 8 செவ்வாய் பகவான். அவர் 8ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 2லே இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்ப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதல்கள், வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானத்திற்கு பதிலாக ராசிநாதனுடைய பார்வையினாலும் குரு சூரியனுடைய பார்வையினாலும் ஆரம்பத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் ஏதோ வகையில் குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு. சொந்த ஜாதகத்தில் அதற்குண்டான அமைப்பும் அதற்குண்டான தசாபுத்தியும் இருந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ அல்லது பட்டங்களோ பதவிகளோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் 8ஆம் வீட்டு கெடுபலன்கள் நிச்சயமாக உங்களை கெடுக்காது. உங்களுடைய ராசிக்கு 9 குரு பகவானாகி இருக்கின்றார். அவர் 2லே இருக்கின்ற காரணத்தினால் 9ஆம் வீட்டு அதிபதி 2லே இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தனப்பிராப்தி, லாபங்கள், அதிர்ஷ்டங்கள், பிதுர்ராஜ சொத்துக்கள் என்று பலவிதமான நன்மைகள் கட்டாயம் கைகூடும். பிதுர்காரகன் சூரியனும் உடன் இருப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஒருக்கம் பலருக்கு பிதுர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கும். முன்னோருடைய ஆதரவு கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கலாம். தான் வீட்டிற்கு அவர் 6லே மறைந்தாலும் அதற்குண்டான கெடுபலன்கள் நிச்சயமாக அண்டாது. காரணம், குருவும் சூரியனும் சம்பந்தப்பட்டிருப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான லட்சுமி கடாட்சத்தையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய முயற்சியிலோ அல்லது தந்தையாருடைய முயற்சியிலோ தந்தை ஸ்தானத்தில் உள்ளவருடைய அனுகிரகத்திலோ அல்லது மகானுடைய ஆசீர்வாதத்திலோ பூர்ணமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கு பூர்ணமாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 10 சனி பகவான். அவர் 11லே இருக்கின்றார். 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் வக்ரமாவார். வக்கரத்திலே உக்ரபலம் என்று சொல்வார்கள். 10ஆம் வீட்டு அதிபதி 11லே இருக்கின்ற காரணத்தினால் செய்தொழிலில் லாபம், வெற்றி என்ற சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை நிச்சயமாக அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் லாபங்களை காணலாம். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் உங்கள் தொழில் விஸ்தீரணம் அடையலாம். சிறிய தொழிலதிபர்களுக்கும் அதற்குண்டான லாபங்கள் நிச்சயமாக வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடினமான உழைப்பிற்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் அவசியம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11 சனி பகவான் ஆகின்றார். 11ஆம் வீட்டு அதிபதி 11லே இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு முயற்சி உண்டாகும். மூத்த சகோதரருடைய சகோதரர் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடப்பவர்களுக்கு சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதனால் சகோதர வகையில் சங்கடங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ அல்லது விரோதங்களோ வரலாம். அதற்குண்டான கிரக அமைப்புடையவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 12 குரு பகவான். அவர் 2லே இருக்கின்றார். 12ஆம் வீட்டு அதிபதி 2லே இருப்பதினால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவீரிய செலவுகளாகும்.
மங்கள செலவுகளாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படலாம். புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மொத்தத்தில் மேஷராசிக்கு இந்த மாதங்கள் கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருப்பதினால் எடுத்த காரியத்தில் பெரிய வெற்றியும் தனப்பிராப்தியும் லாபங்களும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர்கள் மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தினுடைய வெற்றியை கட்டாயம் அடைவீர்கள். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கூட இந்த கிரக பலன், இந்த கோச்சார கிரகங்கள் பல வகையான நன்மைகளை தருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான 5 நெய் தீபங்களை ஏற்றி வணங்கவும். நேரம் கிடைக்கும்போது காலையோ மாலையோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. உங்களுடைய பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தரகாண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.